Hello everyone. This movie is going to get released in December 24th all over Telugu, Tamil, Malayalam and Kannada. So please go and watch. You're going to like the movie and I hope you're going to see everything in the theaters. Thank you. And sir, this is your first film. Yes, ma'am. So how are you feeling? Are you nervous or you're confident enough? I'm nervous talking to everyone. I'm nervous in front of these people, but I'm very confident, happy with those guys. Super, sir. We are also very happy and looking forward, sir. Best wishes. Thank you. Thank you, sir. Thank you so much. அடுத்ததா வந்து சமுத்திரகனி சார் ப்ளீஸ், நீங்க ஒரு படம் நடிக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் அதுல இருக்கு அப்படின்றது வந்து எங்க எல்லாருக்கும் தெரியும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நானி என் தம்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடையில் ஒரு தமிழ் சாம்சிங்கரா என்ற ஒரு தமிழ் ப்ராஜெக்டோட என் தம்பியை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு அற்புதமான கலைஞன், ரொம்ப பாசக்காரன், ரொம்ப உண்மையானவன், எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் ஒரு உதவி இயக்குனராக இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து இப்போ ஒரு சாம்ராஜ்யத்தையே கைப்பற்றி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞன் என் தம்பி. இன்னும் பெருசாக என் தம்பி சாதிச்சுட்டே இருப்பான் அப்படின்ற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வாழ்த்துக்கள் என் தம்பிக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா நாங்கள் நிமிர்ந்து நெல் தெலுங்கு வெர்ஷன் என் தம்பி தான் நடித்தார். ஜெண்டாபாய் கப்பிராஜ்னு ஒரு படம் எக்ஸ்ட்ரானரியாக ஒர்க் பண்ண அந்த 90 நாள் ஒவ்வொரு நொடியும் என் மனசில் இருக்குது. அவனுடைய உழைப்பு, ஒரு நல்ல கதைக்காக இயங்கக்கூடிய ஒரு கலைஞனவன். ஒரு நல்ல கதை கிடைச்சா 100% அந்த கதைக்காக உழைக்கக்கூடிய ஒரு பிள்ளை தம்பி. அவனுடைய இந்த சாம்சிங்கரா என்ற திரைப்படம் 4 மொழிகளிலும் மிகப்பெரிய வெற்றி பெற நான் இறைவனை வென்றேன். அப்புறம் பல்லவி, அவங்க சகோதரி என்னுடைய மகளாக நடித்தாங்க. எவ்வளோ என் மகள் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க நடிப்பு நான் ஒவ்வொரு முறையும் பார்த்து வியந்திருக்கேன். ஒவ்வொரு படைப்புலையும், இந்த படைப்புலையும் அதே மாதிரி தான். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அற்புதமான ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும், பல சாதனைகள் படைக்கும். இன்னும் அவர் பல படங்கள் பண்ணுவார். என் தம்பி இன்னும் நிறையா பண்ணிகிட்டே இருப்பான், நிறைய சாதிப்பான் அப்படின்னு நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தது ஐ வுட் லைக் டு வெல்கம் சாய் பல்லவி. வாங்க. ஸோ ரொம்ப அழகாகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்தீங்க இதில் பார்க்கும்போது. இல்லை, யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சி கொஞ்சம் ட்ரெஸ்அப் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்கள் ஸ்பாட்லைட் போட்டீங்க. நான் அங்கே சொல்கிறேன், அங்கே வந்து பயங்கரமாக வந்து அவ்வளோ அழகாக இருந்தீங்க. எப்போவுமே அழகு குறைச்சல் இல்லை. சொல்லுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஐ திங்க் என்ஜிக்கு அப்புறம் இப்போ தான் உங்களெல்லாம் நான் பார்க்குறேன். நிறையா தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி எல்லாத்தையுமே பார்க்கறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். நான் ஒரு கதை படிக்கும் போது மேபி தமிழ்நாட்டிலே வந்து பிறந்து வளர்ந்ததுனால இருக்கலாம். ஒரு கதை படிக்கும் போது எனக்கு விஷுவல்ஸ் எல்லாம் வந்து தமிழில் தான், அந்த லாங்குவேஜ் நம்மளோட லாங்குவேஜ்லேயே தான் வந்து எனக்கு தெரியும். பட் செகண்ட் டைம் தேர்ட் டைம் ரீட் பண்ணும்போதே நான் யோசிப்பேன், நம்ம வந்து அந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் நான் படித்ததுலேருந்து ஷூட் பண்ணும்போது கூட இப்போ கூட ஐ ஹேட் ஒரு ஃபீலிங், இது வந்து என்னோட லாங்குவேஜில் கூட இது எடுக்கலாமே அந்த மாதிரி. ஏன்னா நான் சம்டைம்ஸ் சப்டைட்டில்ஸ் எல்லாம் வந்து நான் மற்ற லாங்குவேஜை படிக்கும்போது ஐ ஆல்வேஸ் திங்க் டிஸ்டர்ப் ஆகுது, டிஸ்ட்ராக்ட் ஆகுது. ஏன்னா அங்கே ஒரு எமோஷனை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அதனால ஐ வாஸ் திங்கிங் இந்த படம் வந்து ஏன்னா இது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும், அப்போ இது மாதிரி பார்த்தா கொஞ்சம் இதெல்லாம் மிஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் எப்போவுமே இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ தான் ப்ரொடியூசர் அவர் சொன்னார், நம்ம இது 4 லாங்குவேஜ்லேயும் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு என்ன சந்தோஷம்னா இது ஒரு விஷுவல் ஸ்பெக்டாக்குலராக இருக்கும். அப்போது எல்லாருமே பார்த்து இதை வந்து அந்த லாங்குவேஜில் என்ஜாய் பண்ணணுன்னு தான் நான் வேண்டிக்கிட்டேன். அதனால இது நடக்குதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ அடுத்ததா
I'd like to welcome our natural star. என்னதான் வந்து தெலுங்கு படம் வந்து பண்ணியிருந்தாலுமே வந்து எங்க ஊருப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எப்போதுமே உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அண்ட் எல்லா படம் பார்க்கும்போதும் வந்து எங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. எங்க ஊர்ப்பா, தமிழ் ஹீரோ தான்ப்பா அப்படின்னு எங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ இப்போ தமிழ்லையும் நீங்க படம் பண்றீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இதுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். ಎಲ್ಲರಿಗೂ వణకం. నాకు ఎలాగో కని అన్నకి తెలుగు వచ్చి కాబట్టి తెలుగులో చెప్తా ఫస్ట్లో, తర్వాత నాకు తమిళ రాదు కాబట్టి ఇంగ్లీష్లో చెప్తాను అందరికీ. థ్యాంక్స్ కని అన్న, ఈరోజు రావటం ఇట్స్ వెరీ స్పెషల్. అంటే ఇక్కడికి వచ్చినప్పుడు మీరందరూ ఉన్నారు, బట్ నాకు బిగినింగ్లో చెన్నైలో షూట్ చేసినప్పుడు ఈజ్ మై క్లోజెస్ట్. ఇక్కడికి వచ్చి నా ప్రతిసారి ఈవెన్ వెన్ ఐఎమ్ నాట్ షూటింగ్ ఫర్ హిస్ ఫిల్మ్ ఐ యూస్ టు మీట్ హిమ్ అండ్ దెన్ ఓన్లీ గో బ్యాక్ టు హైదరాబాద్. నౌ ఈజ్ అ వెరీ వెరీ బిజీ యాక్టర్ ఇన్ తెలుగు, సో వీ డోంట్ గెట్ టు మీట్ ఇన్ హైదరాబాద్. బట్ థ్యాంక్స్ అన్న, థ్యాంక్స్ అగైన్. అండ్ ఐఎమ్ వెరీ వెరీ హ్యాపీ బీయింగ్ హియర్ టుడే. Reason is I've broken Tamil பேசணும் எனக்கு பிடிக்காது. ஸோ அதுக்கு தான் நான் இங்கிலீஷில் பேசுகிறேன். நெக்ஸ்ட் டைம் மோர் கான்ஃபிடென்ட்గా தமிழில் మాట్లాడతాను. So I even Telugu audience know, in every interview of mine, when they ask me what inspired you to become an actor, I always tell them it's Mani sir films and Kamal sir films. So I have grown up watching a lot of Tamil cinema, and Tamil cinema has been an inspiration for me to come into cinema. I loved watching a lot of Telugu cinema in theaters and all, but to become a film, come into the film industry, a lot of Tamil technicians, Tamil actors, Tamil cinema has inspired me a lot. So I always had that one special bond and special connection with the language and Tamil films in special. And so when I started, I wanted to do Tamil films also regularly, continuously. Then I did after Naan-E, இங்கே அது பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் whenever I came to Chennai to shoot Jenna Pickup Raju or to shoot Veppam or Needane and Ponnasandam Telugu version, from the airport I used to get a lot of love. Elder women treating me like their own son. I used to say like you are like one proper Tamil paya, and so I used to feel very very special. So I have some connection from the past life, could be, or this life itself. So I always felt I need to be here also. There needs to be home here also. And then I did Veppam, didn't work at the box office, and I did Aha Kalyanam, tried again, that also didn't work at the box office. And then I asked myself, something is going wrong. Why it didn't work? Because that much love you have showed me for a half an hour role in Iga, in Naan-E, and the films didn't work. Then I've understood we shouldn't think too much about nativizing the film, or putting few Telugu actors, few Tamil actors, making a bilingual. It doesn't work like that. Not every film is for everybody. Then I thought I need to take a break. I need to find my ground in Telugu, and then I have to come back to revisit my extended family and in a proper way. And I took a long time. There was a big break, but so I wanted a right film, a film which is not native of Tamil, not native of Telugu. It's something which just has the heart in the right place, which anybody, any human being can connect from the heart. And I wish I had an opportunity like that with Jersey, because I knew how many Tamil audience loved the film. Watching the Telugu film, every day on social media, everywhere, I get a lot of appreciation from Tamil audience. I wish I did that, but at that time I couldn't. So I waited, and I knew I had to do the right film. And then other films, my Tak Jagdish and all came in OTT. But at that time, that was all native films. Those were not preferred for me in Tamil. So when I did Shyam, when I heard Shyam itself, I remember telling the team also in the beginning that I want this film to be in Tamil, because I thought after these many years,
if I have learned, if I come back to Tamil cinema, it has to prove that that he did grow, he did learn something, or whatever I have done mistakes in 2012 and 13, you have, it should feel like I understood what it was. So Shyam Singh Roy really felt like that film. I need to come back to you, to all of you, and I'm very happy the film came out so well, and we are all very confident as a team. Pallavi did amazing job, and already we are just 1 week away, and I can't really wait for all of you to watch it in theaters and give your feedback to us. And yeah, once again thanking my entire team who made it possible, including Venkat Garu. Otherwise the film wouldn't have shaped this way. And once again thank you media for being here. Definitely post the release, I am sure you'll all love the film, and we will again come back here, and I will try to say a few dialogues of the film also in Tamil, and we will celebrate the success of Shyam Singh Roy Tamil version also here in Chennai again with all of you. Thank you so much once again. Thanks a lot. Feels very special coming back. Thank you. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து டைலாக் பேசி காட்டணும், ஏன்னா தமிழில் வந்து நீங்கள் தான் டப் பண்ணியிருக்கீங்க வேற. ஸோ அது கேட்டது சூப்பர். என்ன இப்படி கேட்டுட்டீங்க, தெரிக்க விட்டீங்க. தியேட்டரில் எல்லாரும் வந்து பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ண போகிறாங்க. கேர்ள்ஸ் எஸ்பெஷலி தே கோயிங் டு லவ் யூ லைக் எனிதிங் ஃபார் தட் 2 இதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சூப்பர். ஸோ நவ் ஓவர் டு ப்ரெஸ். உங்களோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நானே ஓய்யா I mean, Vasu, wannabe director, and Shyam Singh Roy, very intense role. So the looks itself is quite different, and the performance itself is quite different. Please ask in Tamil. ரெண்டுத்துக்கும் அதை வாசுவை பார்க்கும்போது வந்து ஒரு கண்டெம்பரரி ஒரு டைரக்டர் ஆகணும் அந்த ஒரு ஜோஷில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர். பட் ஷாம் சிங் ராய் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு பீரியட் காஸ்டியூம் பர்ஃபார்மன்ஸ் இன்டென்ஸாக இருக்குது. ஸோ பண்ணுறதுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் வெயிட்டும் போட்டால் மாதிரி இருக்குது நீங்கள் ஷாம் சிங் ராய்க்கு. ஸோ அது எப்படி பண்ணீங்க, அந்த ஜேர்னி எப்படி இருந்தது? Actually, I didn't put on much weight for Shyam Singh. It looks like that, I know, because actually till today I have shot Vasu. Tomorrow morning I started Shyam. I didn't have time also to put on weight and all. But because the beard is gone, I look a little more chubby, which added to the character and which added to our advantage. But not as weight-wise, but I think character and performance-wise, the approach was completely different for Vasu and Shyam, because Shyam belongs to 1950s and 60s, and Vasu belongs to 2020 and all. So it's a huge contrast. Even the body language can't be casual with Shyam. Vasu is a boy next door. Shyam is someone you look up to. So it was, I won't call it a challenge, it was fun. I enjoyed it. I had so much fun shooting, and now I think we have seen the film, so we are very happy with it. I hope you all also love the film. வணக்கம் சார், மீனாட்சி சுந்தரம் கேட்குறேன் சார். டைட்டில் வந்து வித்தியாசமாக இருக்குது, கதை பேக்ரவுண்டும் கொல்கத்தாவில் இருக்குது, தெலுங்கு பீப்புள் நிறைய எடுத்திருக்கீங்க. தமிழ் ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு இது கனெக்ட் ஆகும், எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இது how the title and the backdrop of Bengal, how alien it is to Telugu people, that much only alien it is to Tamil people, because it's Bengal backdrop. But it is only the title till you watch the film. Once you watch the film, Shyam, the whole setup, the Pallavi's role, Shyam Singh Roy title, everything will become our own. Whether it's Tamil audience, whether it's Telugu audience, everyone will own it, because there is a now for the Tamil version, Shyam's father is Bengali, mother is Tamilian. So it is also coming from the story, so it will become very and why he's a Bengali and why are we telling his story here, you'll understand when you watch the film. சார், இப்போ பெரும்பாலான படங்கள் இப்போ தமிழில் உருவாகிற படங்கள் தெலுங்கில் ரிலீஸ் ஆகுது, தெலுங்கில் வர படங்கள் இப்போ எல்லாம் இங்கே தமிழில் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு புது மாடலை உருவாக்கியிருக்கு பிஸ்னஸில் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கீங்க, அதனால கேட்குறேன். I think this always happened. It's not pudu model, I feel. From the beginning, from the childhood, my childhood, I've been seeing all the Tamil films I've seen. I'm a big fan of, I said Kamal sir and Rajni sir, all films watched the morning show. I used to go watch it in Satyam Theatre in Hyderabad. Same, in that Satyam Theatre, I used to watch films every Friday.
and we are all very, very used to watching all the Tamil films, and at the same time there are few Telugu films which are big hits here. I think in between somewhere there was a gap, chinna gap, but I think that's a cycle. It will keep repeating once in a while, and then how again Nani or Bahubali or all those films, how much you guys encouraged Telugu cinema. I think it's a now every time a lot of friends from here who when they come to promote the films in Hyderabad, actors, Vijay Sethupathi or Shivkarthikeyan or Karthi, all these guys who we know very closely, they'll give us a call. And I wanted, when I was coming here, I messaged them that I'm coming here for this launch event. There's a very, very friendly bond. And if the films are working very well, when Tamil films are working very well in Telugu, and Telugu films are working very well in Tamil, I hope we all together will merge and make bilingual films which, maybe one actor from Tamil, one actor from Telugu will act together. I'm hoping that will happen soon. But I think the remake and the audience appreciating the neighborhood states content has been always there, and it keeps once in a while you will see this super hit blockbuster films, and I hope one of them becomes Shyam Singh Roy. நானி ஷியாம் சிங்காராய் படத்துக்கு பிறகு நீங்க தமிழ்ல நிறைய படங்கள் பண்ண முடியுமா? யார் டைரக்ஷன்ல நீங்க நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? தமிழ்ல மணி சார்க்கு பெரிய ஃபேன், and I did 1-2 times we were supposed to work together also. It didn't materialize, and it is my bucket list. One day I want to work with Mani sir, not just in Tamil, in the world. If you ask me one director who I want to work with, that is Mani sir. Thank you. All the very best. Fiction, created. It's not biopic or not any based on anything, but a lot of research and how Bengal time lo ela undevallu, how they used to be, and a lot of homework has been done from the real life characters, but the story and the characterization is fiction. Naniji here, right here, right to your right. You said that Shyam Singh Roy will be one film that will be over with this thing, but Gang Leader also was a very good movie which Tamil audiences were able to enjoy in Telugu. Why was it not made in Tamil? Because we wanted them to make Doctor, I guess. No, because when I saw the trailer, it has a very similar flavor. No, I was just kidding, but we didn't have that thought. It also has a lot of native elements in Gang Leader also. We also thought it's little too mainstream. I wanted to do a film. I wanted a film to come to Tamil, which is more real and which is more relatable. Gang Leader, I felt that we did take those little commercial elements into consideration, and the film also ends with this massive fight and all that. I wanted to do something very heartwarming when I come back, and I thought Shyam Singh Roy is the right film, more than Gang Leader. சாய் பல்லவி, நீங்கள் தமிழ் தெலுங்கு நிறைய படங்கள் நடித்தாலும் இந்த பிரேமம் படத்தையும் ரவுடி பேபி பாட்டையும் யாரும் மறக்க முடியல. அதெல்லாம் மீறி ஒரு படம் கொடுக்க முடியும், நடிக்க முடியும்னு நினைக்கிங்களா? ஐயோ, ஆல்ரெடி அந்த மாதிரி என்னையை நான் கீழே பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. நான் என்னோட மைண்டில் அது ஒரு இடமா வைக்கல. அடுத்து ஒரு கேரக்டரும் நம்ம ஹோப் தான் பண்ணிட்டு இருக்க முடியும், அதை பீட் பண்ணுன்ட்டு. அந்த முயற்சி தானே வாழ்க்கை. ஸோ யூ ட்ரை டு டூ அ பெட்டர் ஜாப் த நெக்ஸ்ட் ஃபிலிம். அது வரும், அதையும் பீட் பண்ணுறதுக்கு இன்னொன்று வரும், அதையும் பீட் பண்ணுறதுக்கு வரும். அவ்வளோதான். லுக்கிங் அட் இட் அஸ் ஒரு பாசிட்டிவ் விதத்தில் தான் நான் யோசிக்கிறேன். நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு ஒரு பேசிக் நாலேஜ். சும்மா படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கணும்ன்ட்டு ரிசர்ச் பண்ணோம். நான் தனியாக பண்ணேன், டைரக்டர் தனியாக பண்ணாங்க. பட் இந்த படத்தில் தேவதாசி அவங்களோட சிஸ்டம் பற்றி மட்டும் இல்லை. ஸோ அது படத்தில் மற்றவங்களோட கேரக்டர் கூட எந்த ஆஸ்பெக்ட்ஸ் யூஸ் பண்ண முடியுங்கிறது தானே இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வரணுமோ அவ்வளோதான் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே அதுக்குள்ளே போயிட்டு பண்ணுறதுக்கு இது ஷாம் சிங் ராயோட கதை இல்லை. ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ பண்ணியிருக்கு. அப்படியெல்லாம் இல்லைங்களே, அப்படியெல்லாம் இல்லை. வர ஒரு 3 படமும் நான் கோவிடுக்கு முன்னாடியே பண்ணுது. அதனால அது இப்போ ரிலீஸ் ஆகுறதுனால சந்தோஷமா இருக்கேன். என் தம்பி
இந்த மாதிரி லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னோடனே சந்தோஷம். நான் வரேன் நான் வராமல் யார் வருவா தம்பிக்கு, அதான் வந்தேன். ஹாய் நானி சார். Sorry, sir. Where? எஸ் சார். Where's he? Tell me, sir. இப்போ உங்களோட படங்களை வந்துட்டு சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் வந்து ரீமேக் பண்ணி சொல்கிறதாகவும் No, no. உங்களுடைய படங்களை வந்து அடிக்கிற கேட்குறாங்க. சிவகார்த்திகேயன் எந்த படம்? நிறைய படங்கள் சார். நிறைய படம். ஓகே. அவரோட படங்கள் வந்து உங்கள் ஃபேன்ஸ் ரீமேக் பண்ணுறதாகவும் நிறைய போஸ்ட் இருக்கு. ஆனால் இப்போ 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணுவீங்களா சார்? I was just telling that we together should come. So I think ட்ரிபிள்ஆர் படத்துல என்டிஆர் actually Shiva was supposed to come today. இல்ல சார், டாலிவுட்ல இப்போ 2 பேர் சேர்ந்து ஒரே 2 ஹீரோஸ் பண்ணிருக்காங்க ட்ரிபிள்ஆர்ல. பட் கோலிவுட்லயும் டாலிவுட்லயும் சேர்ந்து நீங்க 2 பேர் சேர்ந்து படம் பண்ணுவீங்களா? We will plan next. எந்த டைரக்டர் எடுத்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு ஃபீல் இருக்கு? That whoever, if I'm doing with Shiva or if whoever we are doing, we will together discuss some nice story. Whoever gets, Kanyana should get a nice story maybe. Yeah, whoever gets a nice story. நானி சார் ஹியர். Sorry, yes. சார் நீங்கள் கமல் சாரோட பெரிய ஃபேன் சொல்லியிருந்தீங்க. இப்போ ஹேராமில் பார்த்தீங்கன்னா கொல்கட்டா போர்ஷன் இருக்கும், லைக் அங்கே ஒரு பெரிய சீக்வன்ஸே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த படம் பண்ணும்போது ஏதாவது ஒரு கனெக்ஷன் மாதிரி தோணுச்சு லைக் அதோட செட்? 100%, you got the right point, because if you see my shirt sleeves, Satya that's folding the sleeve till here and the mush from the Heyram, obviously when we are fan, unknowingly, subconsciously we will get that inspiration. டைப்ரைட்டர் அடிக்கிற சீன் கூட பியானோ பண்ணுற மாதிரி இருந்தது. Correct. And all that comes from that only. That's what I was telling today in an interview also, because we grew up watching their films. Unknowingly, we will have those little things automatically come to us. Even Rajni said sometimes how, if we are if I am, not just me, a lot of youngsters, when we are doing a film, when we are doing something powerful scene, commercial film or something, unknowingly we all imitate little bit of Rajni sir. It's there in us because we have watched their films and we grew up. Yeah. Nani sir, again one more question to you. Any film that has a part of historical in it is kind of difficult to kind of produce on screen, because reproducing that age is difficult. But despite that, if you've done it, it means that you must have been inspired by the story. What inspired you to take up such a script? Yeah, like you said, it is very difficult to deal something with the period and all that, because it takes a lot more effort than a regular film, and particularly for a producer to jump in to produce that film, and for all the actors to believe in, because it takes number of dates also a lot more. And the reason is because in the story itself there were moments when I got narrated itself. It's not just one point where we decided that we will do this film. It's overall the script itself. There were so many moments which gave me a high, just sitting in a chair and listening to the director narrate. And if we thought, if we tell this story in the scale it needs to be told, then the audience who are sitting in theater will get a much more high. So I think we did our 100%. So on the 24th, if you guys should watch it and tell us if we succeeded or not. பாலிவுட்டில் நம்ம ஹீரோக்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் இருக்கா? ஏன்னா நம்ம வந்து ஹீரோயின்லாம் அங்கே போய் வந்து நிறைய ஜெயிக்காங்க, ஸ்ரீதேவி ஆகட்டும், ஜெயமாலி இருக்கும். நம்ம ஹீரோக்கள் அங்கே போய் ஜெயிக்க முடியல. ஆனால் அங்கே உள்ள படங்கள்லாம் நம்ம ரிசீவ் பண்ணிடலாம். அமீர் கான், ஷாருக் கான், சல்மான் கான் எல்லாத்தையும் சவுத் இந்தியாவில் இது பண்ணிக்கிட்டோம். Bollywood, Bahubali, now Prabhas now went off there. Next Charan and Tarak are going, and there's a lineup now. I think in the next there'll be some major projects from Tamil also. So I think we all together as South India will be taking over North very, very soon. Yeah. Thank you so much. Thanks a lot.